வெல்கம் ஆல் லேர்ன் டு ஒன் சேனலில் இருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி மூமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக ரியாக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோன் என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் ரெசிஸ்டன்ட் லெவலில் ஆக்ட் ஆகிற ஜோன் 19,537 மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிற ஜோன் 19,466 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே அதாவது ஃப்ரைடே நியூ கான்ட்ராக்ட் வந்து நிஃப்டியில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு கேப் அப்பில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ கேப் அப் ஆனது பார்த்திங்கன்னா எதனாலனா முக்கியமாக நமக்கு கீழே நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கேப் அப் ஆகிட்டு மேலே தான் வந்து ரேலி இருந்துச்சு. பட் அது சின்னதாக கன்சாலிடேட் ஆகிட்டு தான் நமக்கு வந்து மேலே ரேலி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷனாக நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் 19,537 பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 19,500 கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ மேலே ரேலி இருக்கும். அப்படி இல்லை இன்றைக்கி ரீடெஸ்ட் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக வந்து 19,466 அந்த லெவல் கீழே பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 19,600 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறப்ப கொஞ்சம் கான்ஷியஸாகவே ட்ரேட் எடுங்க. அண்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ரியாக்ட் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட் இன்றைக்கி ஒன் டே ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் லெவலில் நிற்கிது. ஸோ கண்டிப்பாக வந்து அதுலேருந்து ரிவர்ஸ் தான் எடுக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகலை. ஸோ இப்போ மேலே வந்து கரெக்டாக இது ஜோன் நம்ம போட்டிருந்த ஜோன் லெவலில் நிற்குது. அங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே இறங்கணும். அப்படி இல்லைனா அதை பிரேக் ஆகிட்டு திரும்பி மேலே வந்து ரேலி இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப் ட்ரெண்டில் இல்லை டவுன் ட்ரெண்ட்லன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணியிருந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஆப்ஷன் ஸ்டாக் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாரதி ஏர்டெல், செகண்ட் விப்ரோ, தேர்ட் சிப்லா. ஸோ இந்த ஸ்டாக்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்டு இன்றைக்கான ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்ட் லேர்ன் டு ஒன் சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.